தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நம்மை 2 விதமான அழைத்தலுக்கு தயார்படுத்துகிறது. ஒன்று, முதல் வாசகத்தில் யோசுவா நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்றும், ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள் என்றும் கூறுகிறார். அப்படி ஊழியம் புரிய வேண்டுமென்றால் அந்நிய தெய்வங்களை விட்டுவிட்டு வர வேண்டும். நம்மிடையே இருக்கும் அந்நிய தெய்வங்கள் இறைவனிடம் வர நேரமின்மை, வேலைப்படு, உலகப் போக்கிலான வாழ்க்கை. இதனை விட்டுவிட்டு ஆண்டவரிடம் வருவோம், அவருக்கு ஊழியம் புரிவோம். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியில் சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் அழைத்து சென்று அவர் தம் கைகளை வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளை அவரிடம் நெருங்க விடாமல் அவரது சீடர்கள் தடுக்கிறார்கள். இயேசு சீடர்களிடம் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று கூறி சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து, இந்த சிறு பிள்ளைகளைப் போல் தம்மை தாழ்த்தி கொண்டால்தான் விண்ணரசில் பெரியவராக முடியும் என்று கூறுகிறார். சிறு பிள்ளைகளை விண்ணரசுக்கு ஒப்பிடுகிறார். நாமும் சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும். குழந்தைத்தனம் அல்ல, குழந்தைகளின் பண்புகளை கொண்டவராக இருந்தால் விண்ணரசில் பெரியவராக ஆகலாம். அதற்கு நாம் இயேசுவின் அருகில் செல்ல வேண்டும். இயேசுவிடம் நெருங்க சிறு பிள்ளைகளை சீடர்கள் தடுத்தது போல நம் வாழ்விலும் கவலைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், சோர்வுகள் போன்ற தடைகள் வரலாம். தடைகளை அகற்றி இயேசு நம்மையும் அவர் அருகில் அழைக்கிறார். நாம் தடைகளை கடந்து இயேசு அருகில் தினம் சென்றால் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அப்போது நாமும் சிறு பிள்ளைகளைப் போல விண்ணரசில் பெரியவர்கள் ஆவோம். யோசுவாவைப் போல ஆண்டவருக்காக ஊழியம் புரிந்து நம்மை சுற்றி உள்ளவர்களையும் விண்ணரசுக்கு அழைத்து செல்வோம். ஜெபம். இயேசுவே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதியும். அப்போது யோசுவாவைப் போல நானும் என் உடன் உள்ளோரும் உமக்கு ஊழியம் புரிந்து ஓயாமல் உமக்கு நன்றி சொல்வோம். ஆமென்.